சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK கோல்ட் ஜுவல்லரி. இப்போதைய அழையுங்கள் 0783131 நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இப்போ பரவலா பேசப்படுறது, எல்லா பக்கமும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியிருக்கிற விஷயமே இந்த மத்திய கிழக்கு போர் சம்பந்தமான சூழல் தான். இப்போது சுவிட்சர்லாந்துல இதனுடைய பாரிய தாக்கம் எது வரைக்கும்னா விமான பயணத்தினுடைய தீவிர தாக்கத்திலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது விமான பயணங்களும் சவால்களை சந்திக்குது அப்படின்றதுதான் மிக முக்கியமானது. அது சம்பந்தமான ஒரு எபிசோட் தான். இந்த மத்திய கிழக்கு போர் மூலமாக உலகளவில் எரிபொருள் விநியோகமே பாரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். இதனால விமான பயணங்களும் ரத்தாகிற சூழ்நிலை, விமான பயணங்கள் குறைவாகிற சாத்தியங்கள் எல்லாம் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி எடுத்தா ஐரோப்பாவுக்கு தேவையான ஒட்டுமொத்தமான எரிபொருள் விநியோகமே கப்பல்கள் மூலமாக இந்த வழிப்பாதையின் மூலமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனா மிக முக்கியமாக வெகுவாக கப்பல் போக்குவரத்து குறைஞ்சதால ஐரோப்பா முழுவதுமே எரிபொருள் விலைகள் டமார்னு உயர்ந்துருச்சு. இந்த மாற்றம் தான் சுவிட்சர்லாந்திலையும் எதிரொலிக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த போர் கடந்த பிப்ரவரி 28 தேதி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா சுவிட்சர்லாந்தில எரிபொருள் விலை எடுத்துக்கிட்டா 25% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இதனால வாகன ஓட்டுநர்கள் மாத்திரமில்ல, விமான பயணிகளும் நேரடியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல விமான நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய செலவுகளை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்ன்றதுக்காக சேவைகளை குறைச்சி டிக்கெட் விலைகளை பாரிய அளவுல உயர்த்தி வச்சிருக்காங்க. இப்படி பாரிய உயர்வு இருக்கும்போது சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸோட பேச்சாளர் மேக்கே ஃபுல் ரோட் என்ன சொல்றாங்கன்னா, சூரிச் நகர்ல இருக்கக்கூடிய விமான எரிபொருள் விநியோகம் இப்போதைக்கு பாதுகாப்பா ஸ்டேபிளா இருக்கு. இதே மையத்தின் மூலமாகத்தான் எய்டல்வீஸ் யாரும் தங்களுக்கு தேவையான விமானங்களுக்கான எரிபொருளையும் பெற்றுக்கொள்ளுது. இப்போ எந்த முக்கிய சபையும் தடையில்லாம தொடருது. ஆனா நிலைமை வேகமா மாறலாம் இந்த மத்திய கிழக்கு போர் மூலமாக. அதனால தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பயணிகளுக்கான சவால் ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். எரிபொருள் விலை அதிகரிச்சதால சுவிஸ் மற்றும் எய்டல்வீஸ் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனங்கள் எல்லாம் சர்வதேச விமான டிக்கெட்டுகளினுடைய கூடுதல் கட்டணங்கள், அதாவது சர் சார்ஜ் சொல்லுவாங்க, இத உயர்த்தி இருக்காங்க. அதாவது விமான இயக்க செலவுகளை எப்படியாவது ஈடுகட்டணும்ன்றதுக்காக இதை கொண்டு வருவாங்க. எந்த வழித்தடத்தை நீங்க தேர்வு செய்யறீங்கன்றதை பொறுத்து டிக்கெட்டினுடைய விலைகள் மாறலாம். இந்த சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸையும் தாண்டி லுஃப்தான்சா குரூப்பும் அவங்களுடைய விமான நிறுவனங்களுக்கான கட்டணங்களையும் உயர்த்தி இருக்காங்க. இதனால பயணிகள் எந்த விமானங்களை தேர்வு செஞ்சாலும், எந்த நிறுவனத்தை தேர்வு செஞ்சாலும் அதிக விலையை செலுத்தி தான் டிக்கெட்டுகளை வாங்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு உள்ளாகி இருக்காங்க. இது பத்தி நிபுணர்கள் சொல்றது என்னன்னு தெரியுமா? இந்த உயர்ந்த விலை டிக்கெட்டுகள் எல்லாம் பல மாதங்களுக்கு நீடிக்கலாம். அதுதான் பாரிய சுமை விமான பயணிகளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உலகளவில் சில விமான நிறுவனங்களை எடுத்துக்கிட்டா இதனாலேயே சேவைகளை நேரடியாக குறைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்திலையும் சில விமான சேவைகள் ரத்தாகி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது மார்ச் 29 இருந்து அக்டோபர் 24 வரைக்கும் சுவிஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, மொத்தமா 326 விமான பயணங்களை ரத்து செஞ்சிருக்கு. மிக முக்கியமாக சூரிச் சிகாகோ இந்த சேவை வாரத்துக்கு 14 இருக்கும். ஆனா இனி 12 தான் நடக்கும்னு சொல்றாங்க. அதோட சூரிச் ஷாங்காய் நீண்ட தூர சேவைகள் வாரத்துக்கு 7 இருந்து 3 குறைச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த ரத்தெல்லாம் எரிபொருள் பற்றாக்குறையால கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மிக முக்கியமாக விமானிகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அதோட தொழில்நுட்ப கோளாறுகளும் இதற்கு காரணங்களா. குறிப்பா ஏபஸ் A320, A321, A330 அதோட A340 விமானங்களுக்கு தேவையான விமானிகள் இப்போ புதிய ஏபஸ் A350 விமான பயிற்சியில ஈடுபட்டிருக்கிறதால பணியாளர் தட்டுப்பாடு ஏற்பட்டதால இந்த விமானங்கள் ரத்தாக இருக்குன்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இயந்திர கோளாறு மிக முக்கியமானது. இதனால 11 விமானங்கள் சேவையில் இப்போதைக்கு இல்லை. இதுக்கிடையில எரிபொருள் விலை உயர்வு இருக்கு இல்லையா, சுவிட்சர்லாந்தினுடைய பொருளாதாரத்திலையும் கையை வச்சிடுச்சு. சமீபத்திய தரவு என்ன சொல்லுதுன்னா, நாட்டினுடைய பணவீக்கம் உயர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த எரிபொருள் தான் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல பார்த்தா இப்போ சுவிட்சர்லாந்துல விமான சேவைகள் முழுமையா பாதிக்கப்படல. அப்படி இருந்தாலும் பயணிகளுக்கு கட்டண உயர்வு இருக்கு, சேவை குறைப்புகளும் இருக்கு. இதுதான் சவால்களாக உருவெடுத்திருக்கு. குறிப்பா வர இருக்கக்கூடிய கோடை விடுமுறை காலத்துல பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல இந்த நிலை மேலும் சிக்கலாக்கலாம். நிறைய பேருக்கு பயணம் ரத்தாகலாம். இதனால பயணம் திட்டமிடக்கூடிய பயணிகள் முன்கூட்டியே டிக்கெட்டுகளை பதிவு செஞ்சு கொள்றது, இல்லைன்னா விலைகளை ஒப்பிட்டு அதோட மாற்று தகுதிகளை பரிசீலிக்கிறது, இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுத்தா மிக முக்கியமாக பயணிகள் எந்தவித தங்கு தடையும் தங்களுடைய பயணத்தை தொடரலாம் அப்படின்னு நிபுணர்கள் அறிவுறுத்துறாங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.